ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ஜெனடிக்ஸ் டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பார்க்க போறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் ஜெனடிக்ஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ ஜெனடிக்ஸ்ல நிறைய டெர்மினாலஜிஸ் ரொம்ப புதுசா இருக்கும். இந்த டெர்மினாலஜிஸை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஜெனடிக்ஸ் டாபிக் ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு டெர்மினாலஜியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன நம்ம கன்ஃபியூஷன் ஆகும்னா ஜீன். ஓகே, இந்த ஜீன் அப்படின்னு வார்த்தை எப்பவுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னது ஜீன்? ஜீன் இஸ் நத்திங் பட் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி விச் இஸ் கண்ட்ரோலிங் அ கேரக்டர். இப்போ ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கின் கலர், ஐ கலர், அதே மாதிரி டால்னஸ், டுவார்ஃப்னஸ், இதெல்லாமே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர்லாம் கொடுக்கறது ஒரு ஜீன். இப்போ இந்த ஒரு இமேஜ் நம்ம பார்க்குறோம். இந்த இமேஜ்ல என்ன இருக்கு? we have a DNA, ரைட்? இது ஒரு டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ மாலிக்யூல். இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தான் ஜீன். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ நிறைய செக்மெண்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணலாம். அதுல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஜீன், அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஜீன். இந்த ஜீன் இது ஒரு ஐ கலர் கொடுக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, இப்போ அடுத்த செக்மெண்ட் ஹைட் கொடுக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனும் ஒரு கேரக்டரை அது கொடுக்கும். ஸோ அதுதான் ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அலீல்ஸ்னா என்னப்போ? அலீல்ஸ் ஆர் நத்திங் பட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன், ஸோ அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே ஓகே, ஸோ நமக்கு ஜீன் என்னன்னா ஹைட். ஓகே, ஸோ இப்போ பர்சன்ல நிறைய ஹைட் இருக்கு. டால்னஸ், டுவார்ஃப்னஸ், இந்த மாதிரி நிறைய ஹைட் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஜீன் ஹைட். ஸோ இது அந்த பர்சனுடைய ஹைட்டை கொடுக்கக்கூடியது. அலீல்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஹைட்ல என்னென்ன பண்ணலாம்? ஒன்று டால்னஸ், அதாவது டாலா வளரலாம். இல்லைன்னா டுவார்ஃப்னஸ், அதாவது ஷார்ட்டா வளரலாம். ஸோ ரெண்டு வெரைட்டி தான் இருக்கு ஹைட்ல. ஒன்று டாலு, ஒன்று ஷார்ட். ஸோ இந்த டால்னஸ் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா கேபிட்டல் டி வச்சு நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஷார்ட்டை ஸ்மால் டி வச்சு நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஓகே, இப்போ ஜீன் ஜென்ரலா இட் இஸ் ஃபார்ம்டு பை 2 அலீல்ஸ். ஓகே, எந்த ஜீனை நீங்க எடுத்தாலும் அதுல 2 அலீல்ஸ் இருக்கும். இப்போ டால் அப்படின்ட்டு ஒரு பர்சன் டால் அப்படின்னா நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பர்சன் டுவார்ஃப், ஷார்ட் அப்படின்னா நம்ம ஸ்மால் டி அப்படின்னு சொல்லலாம். டாலை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜீன் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கொடுக்குது. அலீல் அந்த கேரக்டருக்கே வேரியஸ் ஃபார்ம்ஸ், ஓகே, வெரைட்டி கொடுக்குது. அந்த வெரைட்டி தான் அலீல் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜீன்ல ஜெனரலா 2 அலீல் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று ஃபாதர் சைட்ல இருந்து வருது, ஒன்று மதர் சைட்ல இருந்து வருது. ஸோ அதனால ஒரு ஜீன்ல 2 அலீல்ஸ் கம்பல்சரியா நம்ம எழுதணும். டால்னா கேபிட்டல் டி, டுவார்ஃப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மால் டி இப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, next important terminology locus. Okay, next important terminology is locus. locusனா ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஎன்ஏல தான் ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட், ரைட்? இந்த டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்தது தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? குரோமோசோம். ஸோ இந்த குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல தான் ஜீன் இருக்கு. இப்போ டிஎன்ஏல ஜீன் இருக்கு, அப்போ குரோமோசோம்லயும் நமக்கு ஜீன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த லொகேஷன் பேர் தான் லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லோக்கஸ் இஸ் அ பொசிஷன் ஆஃப் அ ஜீன் ஆன் அ பர்டிகுலர் குரோமோசோம். இப்போ ஜீனோம்னா என்ன? ஜீனோம்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்டையர் செட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பேர் தான் ஜீனோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். குரோமோசோம்னா என்ன? குரோமோசோம் ஆர் thread-like structures carrying gene. ஓகே, இதை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி they are the thread-like structures which are carrying the DNA. ஸோ டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குரோமோசோம். ஸோ டிஎன்ஏ எல்லாம் எப்படி கம்பைன் ஆகும்னா
DNA material. Okay, so we have the DNA material which is combined with histone proteins to form the chromosome. ஸோ இப்போ இதை தான் வந்து நான் இமேஜில் காட்டியிருக்கேன். ஸோ டிஎன்ஏலாம் வந்து பேக்டா, அதாவது டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ஆக்டாமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீன்ல என்ன பண்ணும், டிஎன்ஏவை அப்படியே வவுண்ட் பண்ணி ஒரு கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி குரோமோசோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ன தெரியுதுங்க, இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஎன்ஏலாம் என்ன ஆகுது, இதெல்லாம் ஹிஸ்டோன். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோன்ல போய் வவுண்ட் ஆகி அது வந்து குரோமோசோமா கன்வெர்ட் ஆகும். ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் த கண்டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஜெனடிக்ஸ்ல முக்கியமா இந்த ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் இந்த வேர்ட் வந்து மாத்தி நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் அப்படி. ஸோ அது என்ன அப்படின்னா, homozygous, an organism having two identical alleles for a character. So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், gene is made up of two alleles. One allele is coming from the father, one allele is coming from the mother. So any gene contains two alleles. இப்போ homozygous அப்படின்னா the gene is made up of two alleles, correct? So இந்த ரெண்டு அலீலும் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா, ஸோ ரெண்டு அலீலும் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா அப்போ அது பேரு ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோமோசைகஸ். ஓகே, இப்போ இந்த ஜீன் எடுத்துப்போம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ அலீல்ஸ், கேபிட்டல் டி ரெண்டும் சேமா இருக்கா? ஸோ அதனால இது வந்து ஹோமோசைகஸ். அதே மாதிரி இப்போ ரெண்டு ஸ்மால் டி போட்டிருக்கேன், ரெண்டு ஸ்மால் டி போட்டு ஒரு ஜீன் கொடுத்துருக்கேன், அதுவும் ஹோமோசைகஸ். ஏன்னா ரெண்டுமே வந்து சிமிலர். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டுமே வந்து ஹோமோசைகஸ், ஏன்னா ஐடென்டிக்கல் அலீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹோமோசைகஸ்லயே டாமினன்ட் ஹோமோசைகஸ் அப்புறம் ரெசசிவ் ஹோமோசைகஸ்னு ரெண்டு இருக்கு. டாமினன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ரெய்ட் மட்டும்தான் வந்து வெளிப்படும். ஓகே, இப்போ ஜென்ரலாவே வந்து ஜீன்ல ரெண்டு அலீல்ஸ் இருக்கு, அதுல ஒரு அலீல் டாமினன்ட், ஒன்னு வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜீன், லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஜீன் வந்து நான் ஹைட்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுல வந்து டால் அலீல் தட் இஸ் கேபிட்டல் டி, அது வந்து டாமினன்ட். இதே வந்து அந்த ஷார்ட் அலீல், அதாவது ஷார்ட்னஸ் கொடுக்குற அலீல் வந்து ஸ்மால் டி, அது வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹோமோசைகஸ் டாமினன்ட்னா என்ன சொன்னேன், ரெண்டுமே வந்து கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ் டாமினன்ட், ரெண்டுமே ஸ்மால் டி இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ் ரெசசிவ். எல்லா அலீலுமே வந்து ஒன்னு டாமினன்ட் ஒன்னு ரெசசிவ். ஸோ ரெண்டு அலீல் டாமினன்ட் ஆச்சுன்னா டாமினன்ட் ஹோமோசைகஸ், ரெண்டுமே ரெசசிவா இருந்துச்சுன்னா ரெசசிவ் ஹோமோசைகஸ். ஸோ சிம்பிள். இப்போ ஹெட்ரோசைகஸ். ஸோ ஹெட்ரோசைகஸ்னா an organism having two different alleles for a particular character. இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. ஓகே, கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி. ஸோ ஒரு ஜீன்ல ரெண்டு அலீல் இருக்கும், ரைட்? இந்த ரெண்டு அலீலும் டிஃப்ரெண்டா இருக்கு. லாஸ்ட் ஸ்லைட்ல என்ன பார்த்தோம், we saw கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டும் சேமா அந்த தொட்டு அது ஹோமோசைகஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல வந்து ரெண்டு அலீலும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால இது வந்து ஹெட்ரோசைகஸ். இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் டி டாமினன்ட், ஸ்மால் டி ரெசசிவ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு அலீல் வந்து டாமினண்டா இருக்கு, ஒன் அலீல் இஸ் டாமினன்ட், தட் இஸ் we are having capital T, and the other allele is recessive, that is small t. Always the dominant trait is expressed. ஸோ ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இருந்துச்சுன்னா எப்பவுமே டாமினன்ட் அலீல் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டில வந்து எது எக்ஸ்பிரஸ் ஆகும், டாலா ஷார்ட்? ஆன்சர் இஸ் டால். ஏன்னா கேபிட்டல் டி தான் டாமினன்ட், அதனால the capital T and small t. Okay, so the capital T and small t, it is going to express tallness. It is going to express tallness. Okay, so that is dominant allele.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜீனோடைப். ஜீனோடைப் அப்படின்னா ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ வந்து ஒரு ஆர்கனிசம்ல என்ன மாதிரி ஜெனட்டிக் மேக்கப் இருக்கு, அதுதான் வந்து ஜீனோடைப். ஃபீனோடைப்னா பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜீன். இப்போ நம்ம சொன்னோம் லைக் கேபிட்டல் டி ஜீன், ஸ்மால் டி அலீல்ஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து ஜீனோடைப்ல வரும். ஃபீனோடைப்னா நம்ம விஷுவலாக பார்க்கறது, கண் வழியாக பார்க்கறது. இப்போ வந்து ஒரு பிளான்ட் வந்து டாலாக வளருது, ஷார்ட்டாக வளருது, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஃபீனோடைப். ஜீனோடைப்னா ஜெனட்டிக்கா, அதுக்குள்ள செல்ல போய் நியூக்ளியஸ்ல போய் அது டிஎன்ஏவெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஜீனோடைப். அப்புறம் வந்து F1 ஜெனரேஷன் அண்ட் F2 ஜெனரேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். F1 ஜெனரேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு பேரண்ட்டை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு பேரண்ட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம், அதுக்கு வர்ற ஆஃப் ஸ்ப்ரிங் பேர் தான் F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேபிட்டல் ஏ கிராஸ்ட் வித் ஸ்மால் ஏ. ஸோ இது வந்து பேரண்ட் ஒன். லெட் அஸ் அஸ்யூம் இது வந்து மேல்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்மால் ஏ வந்து ஃபீமேல் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம், அதாவது ப்ரீடிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் வர்ற ஆஃப் ஸ்ப்ரிங் தான் F1 ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதுதான் F1. இப்போ இந்த F1 நான் என்ன பண்றேன், செல்ஃப் பண்றேன். அதாவது இந்த F1 மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து நான் வந்து ப்ரீடிங் பண்றேன். அப்போ கிடைக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்து, அதாவது வர்ற குழந்தைகள் தான் வந்து F2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். F2 அதாவது ஃபீலியல் 2 ஜெனரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் F1 ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸை நான் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வர செகண்ட் ஜெனரேஷன் தான் F2 ஜெனரேஷன், ஃபீலியல் 1 அண்ட் ஃபீலியல் 2 ஜெனரேஷன். ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். நமக்கு தெரிய வேண்டியது இதுதான்: ஜீன், அலீல், ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ், டாமினன்ட், ரெசசிவ். ஸோ இந்த 6 டெர்மினாலஜியை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக அடுத்த கான்செப்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. See you in another video.